ஹாய் எல்லாத்துக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்ல நெக்ஸ்ட் நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு சரியா தப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் எடுத்து வைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் டே இந்த கடையில் நம்ம இருக்க போகிறோம். கடையை ஃபுல்லாகவுமே நம்ம பிரிக்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நான் கடையோட டூரே போட்டதில்லை. இன்னைக்கு நம்ம கடையை சுற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? கடை டூரு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போயிடலாம். ஓகே வாங்க. ஸோ இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம கடை டூர் ஃபுல்லாமே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ எல்லா லைட்டும் போட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கடையில் நம்மளுக்கு வேற மெத்தேடு. சரிங்களா? இந்த கடையில் வேற மெத்தேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டோர் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டிக்கர் நானே தான் ஒட்டிக்கிட்டேன். அதனால தான் இதாக இருக்கு. குழந்தைங்க பேசிட்டாங்க. சரி ஓகே. இந்த பக்கம் ஒரு இது மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாவுமே நான் காமிச்சிடுறேன். இந்த பக்கம் கேமரா திருப்பிடுறேன். ஸோ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெடி பண்ணது ஒரு ஆசாரி நான் இது மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெடி பண்ணேன். சரிங்களா? கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோரு கீழே நம்மளுக்கு வேணுங்கிற திங்ஸு இந்த மாதிரி நம்ம ப்ராடக்டோட ஸ்டிக்கரு எல்லாமே இதில் வச்சிருக்கு. சரிங்களா? அது கேஸ்ட்ராவு மேலே எல்லாம் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இந்த மிரர் நம்ம ஃபர்ஸ்ட் கடைக்கு வாங்கினது. லைட்டிங் போடுறோம் பாருங்க. இந்த லைட்டு தான் கவர் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வந்திருந்தோம். சரிங்களா? வேற லெவல் மாஸாக இருக்கும் இந்த லைட்டிங். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இதே ஸ்டிக்கர் தான் மேலே ஒட்டி இருக்கு. நம்ம இப்போ போகிற கடைக்கு நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டலைங்க. ஸோ மேலே விட்டாச்சு, அவ்வளோதான். இந்த இடத்த இப்போ லைட் ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ தான் நல்லா தெரியும். ஓகே. இது பின்னாடி பாத்ரூம் போகிற டோரு. இதுவுமே அவங்க ஸ்டிக்கர் ஒட்டலை. ஸோ அதுவுமே நானே தான் ஒட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு நம்ம கஸ்டமர் உட்காரதுக்காகவே சேர் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இதுதான் இருக்குது. இதில் நம்ம மிஷின் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கெலாம் மிஷின் போடுறதுக்கு சேர் 2 போட்டிருந்தேன். இப்போ ஒரு சேர் தான் இருக்குது. ஒன்று உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் நான் இந்த தீம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே லைட் எல்லாம் பீஸ் போயிடுச்சுங்க. கரெக்டாக அவங்க இது கொடுக்கல. சரிங்களா? இந்த இடத்துல தான் நின்று நம்ம நிறைய ஹேர் கட்டுக்கு இதுக்கெல்லாம் சூட் பண்ணியிருப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த இடத்துல லோகோ வரும். சரிங்களா? காயு பியூட்டி பார்லர் அந்த மாதிரி அந்த கடைக்கு செட் பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த தீம் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டுப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் உள்ள போகிறோம். ஓகே. எவ்வளோ ஒரு ஆசைப்பட்டு இந்த கடையை நான் ரெடி பண்ணணும், அவ்வளோ சீக்கிரம் நான் பிரிக்கிறேன். சரிங்களா? அது எவ்வளோ வலியை கொடுக்கும். உள் ரூம் போய் பார்க்கலாம். இது ஃபேஷியலுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். இந்த பக்கம் 2 ஸ்க்ரீன் போட்டு ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் இங்கே வெயிட்டிங்கில் இருக்கும்போது அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம டோர்லாம் அரேஞ்ச் பண்ணலை. சரிங்களா? இப்போ இந்த ரூமை பக்கத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னா போடுறதுக்கு ஆயில் மசாஜுக்கு இதுக்கெல்லாம் நம்ம ட்ரே வச்சுருக்கோம். இந்த மாதிரி ட்ரே. சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி ஹேர் கட்டுக்கு இதுக்கெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் மசாஜு இந்த மாதிரி பவுல்ஸ் இதெல்லாமே இந்த ஸ்டாண்டிங்கில் வச்சுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஹேர் வாஷ் சேரு கீழே பாட்டி மாதிரி ரெடி பண்ணி மேலே வச்சுருக்கோம். இதெல்லாம் அந்த கடையில் வைக்க முடியுமான்னு தெரியல. எப்படி ஒரு க்யூட்டாக இருக்கும். நிறைய நம்ம கஸ்டமர் சொல்லியிருப்பீங்க இந்த தீமு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கடையிலையும் நான் இதோட சூப்பராக ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இருங்க நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட்டுங்க. மேலே இப்போ எல்லாம் காலி பண்ணுறதுனால ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குது.
ஆஃபர் போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரேக் வேணா நம்ம அங்கே கொண்டு போய் ஃபிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது டவலுக்காக வச்சிருக்கு. இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிருச்சு. நம்ம அவ்வளோ செலவு பண்ணி வச்சோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் இதாயிருக்கு பாருங்க. சரி, இது நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து காட்டுறேன் இந்த ஸ்டிக்கரை பற்றி. இப்போ விட்டுறலாம், கேவலமாயிடுச்சு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த லைட்டிங் நான் வந்து ஆசையாக வாங்கினேங்க. இது இந்த மேலே இருக்கு பாருங்க, இந்த தீம் லைட்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு. இந்த எலக்ட்ரிஷியன் இது செட் பண்ணுறதுக்கே 5000 வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இதே மாதிரி அந்த கடையில் வருமானு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் இந்த வாஷ் பேசின் நாங்கள் தான் வச்சோம். இந்த கடையில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் தான் இருந்துச்சு. இதை நாங்கள் தான் ஃபிட் பண்ணோம். சரிங்களா. அதுக்கப்புறம் கீழே ஒரு டஸ்ட்பின். இது வந்து நம்மளோட டைப்பேடு. இது கிட்ஸு ஹேர் கட் சேரு உடச்சிட்டாங்க, அதனால அப்படியே இருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி இந்த தீம் லைட்டு. ஃபேஷியல் பண்ணும்போது இந்த லைட் மட்டும்தான் எரியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்லர் திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே இந்த ஃபேஷியல் அது இதுன்னு நம்ம வச்சுருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக படுத்து ஃபேஷியல் வந்து பண்ணிக்கணும்னு நினைக்கிறது. ரிலாக்ஸாக படுத்து எத்தனையோ பேர் இந்த பெட்டில் வந்து ஃபேஷியல் பண்ணிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்மளோட ஹேர் ஸ்பா, ஸ்டீமிங் எல்லாமே இதில் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட். சரிங்களா. நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளே, கீழேயும் நம்மளோட ப்ராடக்ட், இது ஃபுல்லாமே நம்மளோட ப்ராடக்ட். இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியல் பண்ணும் போது கஸ்டமருக்கு வந்து நம்ம திங்ஸை வச்சு இது பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா நான் பழைய கடையில் வந்து ஹேர் கட் சேராக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஹேர் கட் வந்து அந்த சேரில் தான் பண்ணேன். சரிங்களா. ஸோ நம்மளோட கடையோட டூர் வந்து இப்போ வெளியே இருந்து எப்படி அவுட்லுக் ஃபுல்லாக வருதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாகவே காமிச்சிட்றேன். சரிங்களா. இப்போ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது. கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, கண்ட்ரோல்னு வருது. என்னோட பழையோட கடை வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் ஃபீல் ஆகி அழுத அந்த மூமெண்ட் மாதிரியே இப்போ எனக்கு வருது. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. சரிங்களா. சரி, ஓகே. இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வெளியே இருந்து நம்ம கடை ஃபுல்லாகவுமே வந்து ஒரு சின்ன கிளிப் காட்டுறேன் பாருங்கள். மேலே சொல்ல மறந்துட்டேன். மேலே வந்து பிளாக் கலர் அடித்து இந்த மாதிரி சீலிங்கில் லைட் கொடுத்துருக்கோம். இந்த லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு மட்டும் சூப்பராக தெரியும் கீழே. சரிங்களா. அந்த மாதிரி ஒரு தீம் மாதிரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் கடை எப்படி வந்து நம்ம இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட கடையோட இது காட்டுவேன். சரிங்களா. சரி, ஓகே. இப்போ வெளியே போயிட்டு ஃபுல்லாக நம்ம கடையோட சின்ன சின்ன விஷயத்தையும் அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இதில் என்ன நிறைய குறைவு அப்படிங்கிறது நான் வந்து சொல்ல வரல. இந்த கடைக்கு வந்து நிறையா நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம சேனல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆனது எல்லாம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் வந்துச்சு. விஷயம்லாம் நடந்திருக்கு. சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து இது நடந்திருக்கு, இது வந்து நடக்கல அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா. ப்ராடக்ட்லாம் வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணோம். அந்த கடையில் இருக்கும் போது ஹேர் ஆயில் மட்டும்தான் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஹேர் ஆயிலே ஷாம்பு. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த கடைக்கு வந்து ஸ்டெப் எடுத்து வச்சோம். ஏன் இப்போ இந்த கடையை காலி பண்ணுறோம்னா, கொஞ்சம் மெயினில் போனோம்னா நம்ம ப்ராடக்ட் ஜிஎஸ்டி வாங்கினோம்னா நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆசை இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த கடைக்காரங்க கொஞ்சம் சைன் பண்ணாதனால அது ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால அவங்க வாடகை ஏற்றுறேன் அப்படின்னாங்க. நம்ம சந்துக்குள்ளே வச்சுட்டு அவ்வளோ வாடகை கொடுக்க முடியாது. மெயினில் போனோம்னா இன்னும் பிரபலம் ஆகலாம். இன்னும் வந்து பிரபல யூடியூபர் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு என்னோட கடைக்கு வந்து என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வெல்கம். கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகிறது அந்த கடையை வந்து இன்னுமே நம்ம வந்து ப்ராடக்ட்டும் நம்ம கடையும் வெளியே தெரியணும். இளமை இருக்கும் போதே சம்பாரிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்போ ஓடுற வயசு, அந்த ஓடுற வயசுல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குறிக்கோளை தான் ஓடுறேன். சரிங்களா. இப்போ வந்து இந்த கடையோட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அடுத்த வீடியோவில் நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இந்த கடைக்கு நம்ம செலவு பண்ணி என்னென்ன வந்து எப்படி இதாகிட்டு வந்திருக்கு, அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணாதனால என்ன ஒரு
இதாயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபுல் லைட் போட்டோம்னா நம்ம கடையோட இது வந்து செம்ம பளிச்சுன்னு தெரியுங்க. நம்ம ஏரியாலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து செம்ம கெத்தா இருந்த கடை. இன்னும் நம்ம போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடையை வந்து நம்ம டஃப் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். போட்டி இருந்தாதான் வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கும், அந்த திமிரும் அந்த இதுவும். அதனால போட்டி இருக்கிற ஏரியால போய் மோதி பார்க்கறது தான் காயோட வேலை. சரிங்களா? ஆனா நான் அதுக்காக போலங்க. நான் என்னோட பிசினஸ் இந்த இதுக்காக, நான் பார்லருக்காக நான் அந்த இடத்துக்கு போகல. என் ப்ராடக்ட்காக தான் மெயினா போறேன். சத்தியங்க அது. சரிங்களா? இல்லைன்னா நான் பார்லர் இங்கேயே வச்சு நடத்திருப்பேன். சரிங்களா? மெயின் நான் வந்து அடுத்த இது கம்பெனி போடணும், ப்ராடக்ட்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போகணும், சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த கடைக்கு போறேன். சரி, இந்த வீடியோ நான் பேசுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரிக்கிறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள ஒரு டூர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். இது எப்படி இருக்கு, ஏன் பிரிக்கிறீங்கன்னு எல்லா கஸ்டமரும் கேட்டிருந்தீங்க. கஷ்டமா தாங்க எனக்கும் இருக்கு. இந்த தாஜ்மஹாலை விட்டு என்னோட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.